ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK11 வரும்போதில் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. ரைட், என்ன இப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டே இருக்குது, கபடியை காணும் நிறைய பேர் ஆதங்கம் பட்டீங்க, செல்லமாக வச்சுக்கிட்டீங்க. அதனால் டெய்லி ஒரு கபடி வீடியோ வரும். எனிவே, ஆப்ஷன்லாம் எனி மூமெண்ட் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு வந்துடுவாங்க. இதுதான் நீ 2 மாதமாக சொல்கிறேன்னு என்ன கேட்பீங்க. பட் ஐபிஎல் முடியறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மே 26 முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு வந்துடும், இல்லை அதுக்கு முன்னாடி கூட வந்துடும். ஏன்னா ரீட்டைன் லிஸ்ட்டு, ரிலீஸ் லிஸ்ட்டு, எவ்வளோ பர்ஸு, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நான் அவங்க பிளான் பண்ண முடியும் ஒவ்வொரு டீமுக்கும். ஸோ இப்போ என்ன பேச போகிறேன் நான், இப்போ ஏ கேட்டகரி என்னோடய ஒப்பீனியன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி தேடி பார்த்து கண்டுபிடிச்சி கொண்டு வரேன். ஒரு 12 டீமுக்கு யார் ஏ கேட்டகரி ரீட்டைன் லிஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், சார் இவருக்கு பதில் அவர் இருக்கலாமே, பிசிக்கெலாம் என்ன வரல, இந்த ஏவே உங்களுக்கு இவ்வளோ பெருசாக போகுது 10 நிமிஷம் வீடியோ. ரைட், அது முன்னாடி போன வருஷம் அந்த என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். PK10 ஆப்ஷன் ரூல் என்னன்னா 5 கோடி பர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஏற்றுவாங்க. அது எவ்வளோன்னு தெரியல, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. மினிமம் 18 பிளேயர், மேக்ஸிமம் 25 பிளேயர் வச்சுக்கலாம் ஒரு டீமில். அண்ட் அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 25 பிளேயர் இன்ட்டு 12 டீம்னு 300 பேர் எடுப்பாங்க. போன சீசன் 300 பேர் எடுத்தாங்க. ஆப்ஷனுக்கு வந்த தினமும் 500 பேர். சில அன்லைக்கி பிளேயர்ஸ் அவங்க எடுக்க முடியல, ஏன்னா லிமிட்டு தாண்டிட்டதுனால. ஸோ இந்த வாட்டி 25 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் கேட்டகரி ABCDன்னு. ஸோ இப்போ நான் கேட்டகரி தான் உங்களுக்கு டாப் கிளாஸ் பிளேயர், அதுதான் முக்கியம். மோஸ்ட்லி ஏ கேட்டகரியில் வந்து ரீட்டைன்டு பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. நல்லா விளையாண்டவங்களை யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு, நல்லா விளையாடினாலாம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கோச்செல்லாம் அப்படி தான் அனுப்பிச்சி விட்டாங்க தமிழ் தலைவாஸ். எனிவே, அண்ட் இப்போ போன சீசன் வந்து 2 பிளேயர் தான் ரீட்டைன்டு பிளேயர் லிஸ்ட்டில் 2 பேர் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். ஆமாம், எலைட் ரீட்டைன் லிஸ்ட்லேயே 2. இந்த வாட்டி 2ஆ 3ஆ தெரில, ஸ்பெகுலேஷன் ஓடுதான் 3 பேர் வச்சுக்கலாமா. ஏன்னா கஷ்டப்பட்டு டீமை பில்டப் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒருத்தருக்கு இன்னொரு டீமில் போட்டு எதிர் விளையாட விட்டு எதுக்கு கொலை போனேன். ஸோ 3 வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. பட் 2 கன்ஃபார்ம் ஒவ்வொரு டீமுக்கும் எலைட் ரீட்டைன் பிளேயர்ஸ். ஓகே. அண்ட் சில பேர் போன சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களை தூக்கி பியில் போட்டுருவாங்க. ஆமாம், போன வருஷம் ஏல இருந்தாரா, இப்போ எப்படி பியில் பண்ண நீங்கள் கேட்க முடியாது. பவன் ஷராவத்தே எடுத்துங்களேன், இது வரைக்கும் ஏல இருந்தவர் போன சீசன் பிக்கு போனார் ஆப்ஷன். ஏன்னா அவர் இது விளையாடல 2000 PK9, அதான் 2022 இன்ஜுரினால. அது மாதிரி கூட ஆறுதுவாக இருக்குது. இந்த நவீன் எக்ஸ்பிரஸ் கூட ஆக வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா நிறைய மேட்சஸில் அவர் தூக்கி பியில் கூட போடலாம். அதில் அப்புறம் வரும். அண்ட் பியில் கூட 2 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ண முடியும் நீங்கள். அது அன்லெஸ் 3 ஆக்குறாங்க தெரியல. வி வில் வெயிட் அண்ட் சி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை மாதிரியே. ரைட், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த விடையில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும். நான் சொல்கிறதெல்லாம் அதை இப்போ பேசிடுவோம். ரைட், நவீன் எக்ஸ்பிரஸ் தமிழ் தலைவர் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணீங்க. பிக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து உங்கள் கருத்து சொல்லிக்கலாம். சரி, இப்போ போகலாமா? இது என்னோட ஏ கேட்டகரி ரீட்டைன் லிஸ்ட் எல்லா 12 டீமுக்கும். சில டீமுக்கு 3 பேர் சொல்லியிருப்பேன், சில டீமுக்கு 1 தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை குத்தமாக சொல்லக்கூடாது. ஓகே, என்னோட அபிப்பிராயம், என்னோட ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கொடுங்க. விஷயத்துக்கு போகலாமா? ரைட், எனக்கு தோணுன ஆர்டரில் சொல்கிறேன். இதில் எதுவும் என்ன சார் இந்த ஆர்டரில் போட்டிருக்கீங்கன்னா கேட்க வேண்டாம். அண்ட் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ், கரண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ஃபிட்னஸ், இன்ஜுரி இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அதை சொல்ல போகிறேன். எலைட் ரீட்டைன் லிஸ்ட். ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் புனேரி பல்தன். அதில் 3 பேர் வச்சுருக்கேன். கௌரவ் கத்ரி 72 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். அந்த பாயிண்ட்டை கூட சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் அஸ்லம் இனாம்தார் 168, முகமது ரஜா சியானே 126. பி கேட்டகரிக்கு நான் அப்புறம் வரேன். பங்கஜ் மோஹித்தெல்லாம் தூக்கி பியில் போட்டேன். அது ஏன் என்னன்னு பி கேட்டகரியில் சொல்கிறேன். அடுத்தது யார் பார்ப்போம்? ஃபைனலிஸ்டே பார்த்துருவோமே. ஹரியானா ஸ்டீலர்ஸ் 3 பேர் ரிட்டையர் பண்ணியிருக்கேன். ஜெய்தீப் தையா 69, மோஹித் நந்தல் 74 அண்ட் ராகுல் சேத்பால் 76 போன சீசன் பர்ஃபார்மன்ஸ். ரைட், பாட்னா பைரட்ஸ் சுதாகர் இருக்கார்ல, அந்த டீம் தான். எஸ், அங்கே 2 பேர் தான் ரிட்டையர் பண்ணியிருக்கேன். சச்சின் 184, கிருஷ்ணன் தூல் 78 எடுத்தார் போன சீசன். அண்ட் மற்ற பிசிலாம் அப்புறம் வரும். டபங் டெல்லியில் ஒருத்தர் தான் வச்சுருக்கேன், அஷ்ரு மலிக் 280 பாயிண்ட்டு. நவீன் எக்ஸ்பிரஸ் முதல்ல சொன்ன மாதிரி அவர் அநேகமாக பி கேட்டகரியில் தான் போடுவாங்க. அது நம்ம பார்க்கணும். அதனால் இதில் கொண்டு வரல. டெபங் டெல்லி ஒன்லி 1%, 280 அஷ்ரு மலிக். ரைட், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்த் அவங்க எப்போதுமே 12 பேர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பட் கேட்டகரியே மாற்றிப்பாங்க ABCDன்னு. இப்போதைக்கு உங்களுக்கு எனக்கு 4 பிளேயர், இதில் எந்த 2 வைப்பாங்க 3 வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 4 சொல்லிடுறேன். அர்ஜுன் தேஷ்வால் 278 பாயிண்ட்டு, சுனில்குமார் 59 பாயிண்ட்டு, அப்புறம் அங்குஷ் ராத்தி அவர் ஒரு 70 பாயிண்ட்டு, அப்புறம் ரெசா மிர்பகாரி அவர் ஒரு 64 பாயிண்ட்டு. ஜெய்ப்பூர் அடிச்சா குஜராத்துக்கு வருவோம். குஜராத் ஜெயண்ட் ஒன்லி 1 பிளேயர், ஃபசல் அட்ராச்சாரி, த கேப்டன், த லீடர், தி சுல்தான் 66 பாயிண்ட் எடுத்தார். அப்புறம் பெங்களூரு புல்ஸ் அவருக்கு என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பிளேயர் போதும். ஆமாம், சௌரவ் நந்தல் 49 பாயிண்ட் எடுத்தார். பாக்கியெல்லாம் எனக்கு தெரில. அண்ட் பரத் கூடலாம் நான் பியில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்னன்னு.
சௌரவ் நந்தல் வந்து 49 பாயிண்ட் எடுத்தார். ஓகே, தமிழ் தலைவாஸ் 3 பிளேயர். அஃப்கோர்ஸ் நரேந்தர் கண்டோலா 195 பாயிண்ட்டு, சாகர் ராத்தி 67, சாயில் குலியா 69. இவங்களாம் நிறைய பாயிண்ட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எடுத்தவங்க, ப்ரூவ் பண்ணவங்க. பாதி மேட்சில் கூப்பிட்டு உட்கார வச்சதுனால தான் ஸ்கோர் இவ்வளோ கம்மியாக தெரியுது. குவாலிஃபை ஆகல தமிழ் தலைவாஸ். அதை பற்றி நிறைய விவரம் போட்டிருக்கேன், என்னென்னு பாருங்கள். அஜிங்க பாரு எங்கே அப்படிங்க பியில் வச்சுருக்கேன். அது பி பற்றி பேசும்போது சொல்கிறேன் ஏன் அவரை பியில் வச்சேன். தெலுங்கு டைட்டன்ஸ் அஃப்கோர்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி பவன் ஷராவத் 217 பாயிண்ட் எடுத்தார். பாக்கி எல்லாம் செல்லாதின்னு பிசிடிக்கு போட்டேன். பாக்கியெல்லாம் 0 தான். தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்க ஆச்சா. சரி, பெங்கால் வாரியர்ஸ் வரும். பெங்கால் வாரியர்ஸ் 2 பேர். அஃப்கோர்ஸ் மைட்டி மணிந்தர் 198 பாயிண்ட் எடுத்தார். அப்புறம் சுபம் ஷிண்டே அவர் ஒரு 67 பாயிண்ட் எடுத்தார். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பெங்கால் வாரியர்ஸு. ஸ்ரீகாந்த் ஜாதவ்லாம் இருக்காங்க, அவங்களாம் பியில் வருது. அப்போது அதை பற்றி அது நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. அப்புறம் யூபி யோதா 2 பிளேயரு. யார் 2 பிளேயரு உங்களுக்கு தெரிஞ்சுக்குமே? பர்தீப் நர்வால் ரொம்ப கம்மி பர்ஃபார்மன்ஸ் தான். அதே மாதிரி ரிலீஸ் கூட அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே இப்போதைக்கு ரீட்டன் லிஸ்ட்டில் பர்தீப் நர்வால் 122 பாயிண்ட்டு, அவ்வளோதான் எடுக்க முடியுது அவரால். அப்புறம் சுமித் சாங்வான் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு 66 பாயிண்ட் எடுத்தார், டிஃபெண்டர். ஸோ இவங்க 2 பேரையும் அவங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மும்பா எஸ் குமான் சிங் அவர் இல்லாமையா, அவர் நம்ம ஒரே ஆளை தான் அவர் ரீட்டைன் பண்ணியிருக்கேன். குமான் சிங் 168. அமீர் ஜஃபர் தானிஷ்னு கேட்பீங்க, அதெல்லாம் பி கேட்டகரி. போக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் மொத்தம் 24 பிளேயர் சொல்லியிருக்கேன். இது என்னோடய சாய்ஸ். உங்கள் சாய்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இதில் சில பெரிய பிளேயர்லாம் விட்டு போயிருக்கோம், வருத்தப்படுவீங்க, அந்தந்த ஃபேன் கோவப்படுவீங்க. நியாயமானது தான். காரணத்தோடு சொல்லுங்கள், எதுக்காக விகாஸ் கண்டோலா இருக்கணும், இதில் பரத் எதுக்காக இதில் இருக்கணும், அது மாதிரி உங்கள் ஒப்பீனியனை. இமான்ஷு ஏன் இல்லை ஏல நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். போக சுதாகர் ஏன் ஏல வைக்கல. ஸோ கண்டிப்பாக உங்களோட டவுட்டு எதுவாக இருந்தாலும் கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம். ரைட், இது ரீகேட்டகரைஸ்ட் லிஸ்ட் அப்படி வச்சுக்கலாமா? எஸ். போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ், கரண்ட் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிச்சா நீங்கள் நிறைய பேர் யுவா கபடிலாம் விளையாடிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே டச்சில் தான் இருப்பாங்க. ப்ராக்டிஸ் அது இதுன்னு நாள் ஓடிடுச்சா. 2 மாதம் முடிஞ்சு போச்சு. 2.5 மாதம் முடிஞ்சு டோர்னமெண்ட் முடிஞ்சு. நேற்று தான் முடிஞ்சாப்பா இருந்தது. கடன்னு டைம் ஓடுது. ஐபிஎல் இருந்தனால தெரியல நம்ம. ரைட், இனிமேல் தான் பி கேட்டகரியெல்லாம் வரும். அதுக்கப்புறம் சி கேட்டகரி கொண்டு வரேன். ஏன்னா அது லாங் டோர்னமெண்ட்டு, 12 டீமு, 300 பிளேயரை பற்றி பேசணும். அதுலேருந்து 25 பெஸ்ட்டு பிளேயரை இப்போ எடுத்திருக்கேன் ஏக்காக. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சுதாகர் அவங்களாம் பியில் வருவாங்க. இன்னும் சம் ஆஃப் தி அண்டர் பெர்ஃபார்ம், விகாஸ் கண்டோலா ஆகட்டும், பரத் ஆகட்டும், பெரிய பேர் எல்லாமே நிறைய பேர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் தேசாய், சுரேந்தர் கில், இந்த மாதிரியும் நிறைய பிளேயர்கள் இருக்காங்க. அதெல்லாம் பியில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், இந்த ஆள் ஏழு இருந்திருக்கணும், இந்த ஆள் ஏழு தேவையே இல்லை இப்போ நீங்கள் சொன்னதில்ல, அவரை தூக்கி வெளில வைங்க சொன்னால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். யோசிச்சேன், ஏன்னா என்னோட ஜாஸ்தி கபடி நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. சேர்ந்தே பயணிப்போம். அண்ட் யுவா கபடி பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் பார்க்க மாட்டீங்க. பாருங்கள், எல்லா டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். அதுலேருந்து கூட நிறைய பிளேயர் எடுப்பாங்க இப்போது, நியூ யங் பிளேயராக செலக்ட் பண்ணுறதுக்கு வரப்போகிற பிகேல. அதனால எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அத்தனைமே தமிழ்நாடு டீமு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, 16 டீமு, 8 டீமாக 8 2 குரூப்பாக பிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. வெரி குட் இனிஷியேட்டிவ். இதுலேருந்து தான் பிளேயர்ஸ் வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், அதனால் யங் ஜெனரேஷனான நீங்கள் யூத்து ஃபாலோ பண்ணுங்கள். எஜுகேஷன் தான் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எஜுகேஷன், பேரலாக ஸ்போர்ட்ஸும் போகணும். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க, கீப் யுவர் மைண்ட் ஃப்ரீ. ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு டிசிப்ளின் கற்றுத்தரும். அது ரொம்ப முக்கியம். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். உங்களோட வேல்யூபிள் கருத்தை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். சேனலை வளர்த்து விடுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள். போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. இப்போ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இந்த ஃபார்முலா பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வருது, அதை கிரிக்கெட் பிடிச்சவங்க அது கூட நீங்கள் பார்க்கலாம். அப்டேட் பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஒரு 10 நன்றி. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.